நேப்பியர் காலேஜ்லேருந்து வரோம். நாங்கள் 2 பேருமே ஸ்டூடெண்ட்ஸு ஃபைனல் இயர்ஸ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக வந்து 4 இயர்ஸாக வந்து இந்த ட்ரோன் ஃபீல்டில் வந்து காம்படிஷன் போயிட்டுருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஐடி காலேஜ், என்ஐடி காலேஜ் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ஒரு டெக்னிக்கல் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம லோக்கல் இன்ஸ்டியூட்டும் சரி, ஐஐடிஸும் சரி, எல்லாருமே கம்பல்சரியாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா வெரைட்டி ஆஃப் காம்படிஷன், ரோபோ ரேஸ், ட்ரோன் ரேஸ், சாக்கர், இந்த மாதிரி வேறு கைண்ட் ஆஃப் அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்திருக்க இடம் தான் விசிஇடியில் ட்ரோன் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரேசிங் ட்ரோன்னு சொல்லுவாங்க. 2 டைப் இருக்குது ரேசிங் ட்ரோனில். ஒன்று வந்து எஃபிவி ரேசிங் ட்ரோன், இன்னொன்று வந்து லைன் ஆஃப் ரேசிங் ட்ரோன். எஃபிவி பார்த்திங்கன்னா நம்ம காகல்ஸ் கண்ணில் வந்து காகல்ஸ் மாட்டிட்டு ஓட்டுவோம். அது நம்ம ஒரு இடத்துல உட்காந்த மாதிரி இருந்து ஓட்டுறது. இது இன்றைக்கி நடக்கிற ரேஸ் பார்த்திங்கன்னா லைன் ஆஃப் சைட் ரேசிங். இந்த ட்ரோன் கூடயே நம்ம ஓடி ஃப்ளை பண்ணி அவங்க கொடுத்துருக்க ட்ராக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் இன்றைக்கி. ஸோ அதுக்காக நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா நேபாள் ஸ்டூடெண்ட். ஸோ நேபாளிலேருந்து எங்கள் காலேஜ் படிக்கிறது. ஸோ இவரும் நானும் இன்றைக்கி இந்த காம்படிஷன் கண்டி வந்திருக்கோம். ஆமாம், ஆக்சுவலி உண்மையாக என்னென்னா இதில் இருக்க எலக்ட்ரானிக்ஸும் மோட்டர்ஸும் வந்து சைனாவிலேருந்து வருது. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா இந்த ஃப்ரேம் மட்டும், அதாவது இப்போ காருக்கான சேசஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த ஃப்ரேம் மட்டும் இந்தியாவில் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ளைட் கண்ட்ரோலர்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மோட்டருக்கான மேக்னெட்ஸ் மட்டும் எப்படியும் சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி ஆகணும். மோட்டார்ஸ்க்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த 3 பார்ட்ஸ்க்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட இந்தியாவில் வந்து ஃப்ரேம்ஸு, எஃப்சி 2 வந்து ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஃப்ரேம்ஸ் ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கோம். எஃப்சி வந்து ஒரு 90% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் ரெடி ஆயிரும். அப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொப்பலர் வந்து இங்கே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். மோல்ட் பண்ணிட்டோம், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மந்த் அதுவும் லான்ச் பண்ணிடுவோம். இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் நம்ம தான் பண்ணுறோம். வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டல் ஈரோட்டில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இசிஇ சார்பாக, அதுவும் ஏவியேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் கிளப்னு நாங்கள் ஒரு புதுசாக ஆரம்பித்த ஒரு கிளப்பு மூலமாக இந்த ஈவெண்ட் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த ஈவெண்ட்டுக்கு நாங்கள் ஒரு புதுசாக யுகந்த்ரா அப்படிங்கிறது நாங்கள் நேம் வச்சுருக்கோம். இந்த இயர் 26ங்கிறதுனால யுகந்த்ரா 26. இனி ஒரு வருஷமும் இந்த ஈவெண்ட் நடைபெறும். எதனால் அப்படின்னா இனி வரப்போகிற 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஃபீல்டு வந்து ரொம்ப க்ரோத் அதிகமாக இருக்கும். அதில் வந்து ஐஓடி அண்ட் எம்பெடட், ட்ரோன் டெக்னாலஜி அண்டு க்ளீன் டெக்னாலஜி, இது 3 தான் இருக்க போகுது. இது கூட ஏஐ இம்மர்ஸ் ஆகி தான் வரப்போகுது. ஸோ ஹார்ட்வேர் ப்ளஸ் இந்த ஏஐங்கனால தான் இனி அடுத்த ஒரு 10 to 20 இயர்ஸ் வந்து க்ரோத் இருக்கும். இனி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ட்ரோனோட அப்ளிகேஷன் அண்டு யூசேஜ் வந்து ஸ்லோவாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட விழிப்புணர்ச்சி வந்து அவேர்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரேஸ் வச்சு நாங்கள் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறோம். லாஸ்ட் இயர் May 7th வந்து நாங்கள் எங்களோட கேம்பஸில் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். எதுக்காக அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரோன் டே, ஒரு மந்த் மே மந்த்லேயே ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரோன் டே செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த லாஸ்ட் மேல வந்து நமக்கு வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்ததுனால பண்ண முடியல. ஸோ அகடமிக் இயர் ஸ்டார்டிங்லேயே பசங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்டாக நாங்கள் இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் இதை நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த வருஷம் இதில் வந்து 5 days ஈவெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டே வந்து ட்ரோன் காம்படிஷனாக இப்போ நாங்கள் ரேஸ் போய்கிட்டு இருக்கு. அடுத்த நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் தான், ஆனால் அது வந்து ரொபோட்டிக்ஸ் வச்சு பண்ண போகிறோம். நம்ம பசங்களும் இங்கே நிறையா ரொபோட்டிக்ஸ் இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. வெளி காலேஜஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ டோட்டலி இன்றைக்கி 10 teams பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 4 to 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டீம்லேயும் இருக்கிறாங்க. ஸோ இங்கே நியர்பை காலேஜஸ்லேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ 2 நாளாக நாங்கள் கிரவுண்ட்லேருந்து இந்த எல்லாமே பண்ணியிருக்கோம். பசங்க இங்கே இருந்து எல்லாத்தையும் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக பண்ணிகிட்ருக்காங்க. எங்களோட சிஸ்டர் கன்சர்ன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை நாங்கள் கொடுக்குறோம். ஸ்கூல்லையும் இதை பற்றின மோட்டிவேஷன் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த ட்ரோன் ஈவெண்ட் வந்து இன்னும் இந்த வெள்ளிக்கிழமை வரைக்குமே நடைபெற போகுது. 3 நாள் ஒர்க் ஷாப்பும் கொடுக்குறோம். இதில் எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸும் வெளியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள் கூப்பிட்ருக்குறோம். எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் டைம் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக போகிறோம். ப்ரைஸ் அமௌண்ட் கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 10,000 சொல்லியிருக்கோம். செகண்ட் ப்ரைஸ் வந்து 3,000 சொல்லியிருக்கிறோம். ஸோ டோட்டலி இந்த 2 days 6 ஈவெண்ட்ஸ் இருக்குதுங்க.